வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எப்பொழுதுமே ரஜினிகாந்த் பிறந்த நாளைக்கு கமல்ஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்காம இருந்ததே கிடையாது. ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிச்சதே கிடையாது, அது வேற விஷயம். ட்விட்டர்ல நான் சொல்றது, இப்போ 75 இயர்ஸ் ஆஃப் ரிமார்க்கபிள் லைஃப், 50 இயர்ஸ் ஆஃப் லெஜெண்டரி சினிமா, ஹாப்பி பர்த்டே மை ஃப்ரெண்ட் ரஜினிகாந்த் அப்படின்னு டேக் பண்ணி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ அந்த தலைவர் 173 அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்தது. சுந்தர் சி டைரக்ட் பண்றதா சொன்னாங்க. பட் அது சில காரணங்களால சுந்தர் சி வெளியேறி விட்டார். இப்போ அடுத்து யார் டைரக்ஷன் அப்படிங்கிறத ரஜினிகாந்த் பிறந்த நாளில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ கமலஹாசன் அவர்கள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டெல்லியில இருக்காரு. இந்த முறை அவங்க அவசரப்படலை, வேண்டாம், போன தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் விளக்குற மாதிரி ஆயிடுச்சு. பொதுவா ரஜினி படங்கள் எப்படின்னா, அவர் ஒரு டைட்டில் சொல்லி விளம்பரம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கதையை ரெடி பண்ணுவாங்க. அவர் பாஷான்னு ஒரு கதை பாஷான்னு டைட்டில் சொல்லிடுவாரு, படையப்பான்னு ஒரு டைட்டில் சொல்லிடுவாரு, அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கதையை ரெடி பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, சுந்தர் சீட்டை எப்படி கதை கேட்காம எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு. ரஜினிக்கு திடீர்னு தோணும், ஒரு படையப்பா அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னா டக்குன்னு படையப்பான்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஏன் படையப்பா என்னன்னு அதுக்கு பின்னணி காரணங்களை கண்டுபிடிப்பாங்க. பாஷாவும் அப்படிதான், ஹிந்துவா இருக்காரு, இவருக்கு எப்படி பாஷா அப்படின்னா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் இவர் பேரு மாணிக்கம், அவர் ஃப்ரெண்டு பேர் பாஷா, அவர் ஃப்ரெண்டை கொண்டதுனால இவர் தான் பேரை மாணிக் பாஷான்னு வச்சுக்கிட்டாருங்கிறதெல்லாம் பின்னாடி படம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுதான். ஸோ அப்படிதான் இப்போ இந்த முறையும் நிகழ்ந்தது. அது சுந்தர் சி வெளியேற வேண்டியதா போச்சு. இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பார்க்கிங் டைரக்டர் அவர் கமல் சாரை நேரடியா சந்திச்சிருக்காரு. ரஜினிகாந்தையும் பார்த்து கதை சொல்லிட்டாரு. ரெண்டு பேருக்குமே அவர் சொன்ன கதை பிடிச்சிருந்தது, அதனால இந்த படத்தை தான் இயக்குவார் அப்படின்னு சொன்னாங்க. அது அவசரப்படாம என்ஓசிலாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ டான் பிக்சர்ஸ் என்ஓசிலாம் வாங்க வேண்டியிருக்கு, பாக்கி இருக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம அவசரப்படாம நீட்டா அனௌன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு, நம்ம படையப்பா படத்துல சொல்ற மாதிரி துண்டு ஒரு தடவை தான் தவறும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி இன்னொரு தடவை பண்ணா நல்லா இருக்காது. ஸோ அதனால அவசரப்படாமல் பொறுமையா அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கே ஷூட்டிங் ஆரம்பிக்க போறது இல்லை, இப்ப அனௌன்ஸ் பண்ணணுங்கிற அவசரம் இல்லை. ஸோ அதை பொறுமையா பண்ணட்டும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பஞ்சதந்திரம் மாபெரும் திரைப்படம், அது ஒரு கல்ட்டு, அதை யாராலையுமே ரீமேக் பண்ண முடியாது. ரீமேக் ரைட்ஸ் வாங்கி திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க, முடியாது அப்படின்னு. ஸோ அந்த பஞ்சதந்திரத்தை பொறுத்தவரைய நம்ம ஸ்ரீமன் சொல்றாரு, அந்த ஸ்ரீமன் அந்த படத்தை பொறுத்தவரைய அந்த 5 பேருமே பெரிய ஆட்கள். அந்த 5 பேர்ல நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு பக்கம், அடுத்தது ஜெயராம் மலையாளத்துல பெரிய ஆளு, கன்னடத்துல ரமேஷ் அரவிந்த் பெரிய ஆளு, யூகி சேது ஆல்ரெடி நல்ல அறிமுகமானவர். ஆனா இதுலயே பெரிய அளவு எஸ்டாப்ளிஷ் ஆகாத ஆள் அப்படின்னா அது ஸ்ரீமன் தான். ஸோ ஸ்ரீமனை பொறுத்தவரை எப்படின்னா, கமல் சாருக்கும் அவருக்கும் எப்படி அறிமுகம் அப்படின்னா, நம்ம தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட ஸ்ரீமனுடைய அப்பாவும் டான்ஸ் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா இருந்திருக்காரு. கமல் சாரு அவரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு ஒரு அறிமுகம். அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி வாய்ப்பு வருது அப்படின்னா, கமல் சார் சேது படத்தை பார்க்குறாரு. சேது படத்தை பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க ஸ்ரீமன், நான் என் படத்துல வாய்ப்பு வர்றப்போ உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு. பம்மல் சம்பந்தம் படம் எடுக்கும் பொழுது ஸ்னேகாவோட அண்ணனா ஒரு கேரக்டர். அதுல எப்படின்னா, இவர் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு. வாங்கிட்டு அந்த இவங்க தப்பிச்சு போயிடுற மாதிரி, ஸ்னேகா தப்பிச்சு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு, தப்பிச்சு போற மாதிரி ஒரு சீனு. அந்த கிஃப்ட்ல பேர் எழுதிட்டு வந்திருப்பாரு. அந்த பொண்ணு தப்பிச்சு போன உடனே இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, கிஃப்ட் ராப்பர்ல அந்த பேரை கிழிச்சிருவாரு. ஸோ இதை கமல் சார் நோட் பண்ணிட்டு, இந்த பையன் நல்லா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சதந்திரம் படத்துல ஒரு வாய்ப்பு இவருக்கு. ஸோ அந்த படத்துடைய முதல் நாள் எப்படின்னா, எல்லாம் எஸ்டாப்ளிஷான ஆக்டர்ஸ், அவ்வளோ பெரிய செட்டு அந்த இதுல நடக்குது. நம்ம இவருடைய நடிப்பு பயிற்சி கல்லூரி இருக்கும்ல, அடையார் பிலிம் இன்ஸ்டிடியூட், அங்க நடக்குது. ஸோ எல்லாரும் வந்திருக்காங்க, ஹீரோ ஹீரோயின், படத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பேர், டெக்னீஷியன் எல்லாம் இருக்காங்க. அப்ப கமல் சார் என்ன பண்ணாராம், ஸ்ரீமனுடைய தோல்ல கையை போட்டு அந்த செட்டை சுத்தி ஒரு ரவுண்டு வந்தாராம். அதை பார்த்த உடனே எல்லாருமே ஏதோ கமல் சாரும் இவரும் 15 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு மரியாதை கிடைச்சது, இவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்சது. ஆனா கமல் சார் என்ன சொன்னாரா, நீங்க நல்லா பண்றீங்க, என்னென்ன நடிக்கணுமோ நீங்க நடிச்சிருங்க, எது வேண்டாம் வேணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க, நீங்க இவரெல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க, நம்ம எப்படி பண்றதுன்னு பயந்துராதீங்க
அப்படின்னு சொல்லி தோல்ல கைய போட்டு அவர் அப்படியே கூல் ஆக்கிட்டாராம். மற்றவங்களுக்குலாம் எப்படின்னா, இவர் நம்ம வந்து இவர் ஜூனியர்னு நினைப்போம், பட் இவர் கமல் சாரே இவரோட போறாரா, ஓ அப்ப இவர் வந்து திறமையான ஆள் தான் போல் இருக்கு, இல்லைன்னா எப்படி கமல் சார் வந்து இவரோட தோல் மேல கை போட்டு இப்படி பேசிட்டு போவாரு எல்லார் முன்னாடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு மரியாதை கிடைச்சதான், நம்மளும் அந்த 5 பேர்ல ஒரு ஆளு, நமக்கும் நானும் ஈக்குவலான ஆளுங்கிற ஒரு மரியாதை கிடைச்சதுதான். ஸோ கமல் சாருக்கும் என்றென்றும் அந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது. அதுக்கு நான் ஐ ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு கமல் சார். ஒரு நடிகனை எப்படி வந்து சாதாரண நிலைமைக்கு கொண்டு வர்றது, அவன் பயந்துகிட்டு இருப்பான், பயப்படாத நானும் உன்ன மாதிரி தான் அப்படிங்கிறதுல கமலுக்கு நிகர் கமல் தான். நேற்றைக்கு ஆக்டர் ஜெயராம் அவர்களுடைய பிறந்தநாள். எப்படி வந்து ஸ்ரீமனுடைய திறமையை பார்த்து அவர் நடிக்க கூப்பிட்டாரோ, கமல் எப்படின்னா யாரெல்லாம் திறமையா இருக்காங்களோ அவங்களெல்லாம் விடமாட்டாரு. ஜெயராம் வந்து பேசிக்கலி கும்பகோணத்துக்காரரு, இங்க இருந்து கேரளா போய் செட்டில் ஆனவர். அவர் பேசிக்கலா கமல்ஹாசன் ரசிகர். இங்க கும்பகோணத்துல இருந்த பொழுதே அவர் மரோச்சரித்திரா படம்லாம் பார்த்து, அவர் 10th படிக்கும் பொழுது மரோச்சரித்திரா பார்த்தேன்னு சொன்னாரு ஒரு பேட்டியில. அவ்வளவு தீவிரமான கமல் ரசிகர். அவர் வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது கலாபவன் மணி எல்லாம், அந்த கலாபவன் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குல்ல, அதுல வந்து மிமிக்ரி மற்ற இதெல்லாம் நடிப்பு பயிற்சி எல்லாம் பெற்றவர் தான் ஜெயராம. அதுல அவருடைய திறமையை பார்த்துட்டு முதல்ல வந்து சாணக்கியன் படம், அதுக்கு முன்னாடி ஒரு படமா என்னமோ பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சாணக்கியன் படத்துல கமலஹாசனோட நடிக்க வாய்ப்பு டைரக்டர் ராஜீவ்குமார் அவர் தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. முதலா கமலோட சேர்ந்து மிமிக்ரி பண்ற மாதிரி ஒரு கேரக்டர், அதாவது சிஎம் மாதிரி பேசுறது. திலகன் தான் படத்தோட வில்லன். கமல் வந்து ஜான்சன் கமலோட பேரு. ஸோ இவர் வந்து ரொம்ப டெக்னிக்கா பண்ணக்கூடியவர் கமல். சாணக்கியன் ஏன் பேர் வச்சாங்கன்னா, அவர் எது பண்ணாலுமே ரொம்ப தந்திரமா பண்ணுவாரு. ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, திருப்பி வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், சிஎம்மோட மோதணுங்கிறப்ப பிரில்லியண்டா இல்லைன்னா முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்ப மிமிக்ரி பேசுறதுக்கு ஒரு ஆள், அதுதான் ஜெயராம் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அதை அவர் சூப்பரா பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு படங்கள்லையுமே, அதுக்கப்புறம் ஜெயராம் தெனாலியா இருக்கட்டும், பஞ்சதந்திரமா இருக்கட்டும், உத்தம வில்லனா இருக்கட்டும், நிறைய படங்கள்ல வந்து ஜெயராம கூப்பிடுவாரு. ஜெயராமா இருக்கட்டும், ஜெயராம் பையன், அவருடைய பையன் காளிதாஸா இருக்கட்டும், காளிதாஸுக்கு விக்ரம்ல ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் கொடுத்து, அந்த மாதிரி திறமையான கலைஞர்கள் யாரா இருந்தாலும் கமல் விடவே மாட்டாருங்கிறதுக்கு ஜெயராம் ஒரு உதாரணம். ஜெயராமும் தீவிர கமல் ரசிகர். நேற்றைக்கு வந்து அவருடைய பர்த்டே. ஸோ அவருக்கு வந்து பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு ஜெயராம். ஜியோ ஹாட் ஸ்டார் சவுத் பவுண்ட் நிகழ்ச்சி நடந்தது. அதுல 40க்கும் மேற்பட்ட படங்கள், வெப் சீரிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல வந்து உலகநாயகன் கமல்ஹாசன், மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும் பொழுது கமல் சார் வந்து மோகன்லாலை பார்த்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. கிளம்பும் பொழுது அவர் கமல் சார் கட்டி இருக்கிற வாட்சை பார்த்துட்டு, சார் வாட்ச் சூப்பரா இருக்கு அப்படின்னாரு. உடனே கமல் என்ன பண்ணாருன்னா, வாட்சை கழட்டி கொடுக்குற மாதிரி போனாரு. சார் வேணாம் 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 அப்படின்னாரு. ஸோ இது தொடர்பாக அவர் என்ன வாட்சை கட்டியிருந்தாரு என்ன அப்படின்னு அந்த GROK அந்த ட்விட்டர்ல கேட்டாங்க. அது வந்து அது கை கரெக்டா தெரியல. அவர் வந்து நிறைய வந்து ரோலக்ஸ் வாட்ச் தான் கட்டுறாரு கமல் சார். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி வாட்சா இருக்கலாம். அவர் எப்படின்னா, கமலை பொறுத்தவரைய இப்ப இல்ல, ஆரம்பத்துல இருந்து அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் என்ன ட்ரெஸ் போடுறாரோ அதுக்கேற்ற மாதிரி டயல், அந்த டயல் ஒயிட் ஷர்ட் போட்டா ஒயிட் கலர் டயல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வாட்சஸ் அவர் வந்து, அது ஒரு ஹாபி அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி வாட்ச் கட்டியிருப்பார் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி GROK சொல்லுது.